ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க. இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மூடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தான் போடுவோம். அப்படி குப்பையில் போடாமல் இதை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்ற போகிறோம். அந்த மூடியில் ஒரு 6 ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்களில் தான் போடணும் ஹோல்ஸு. போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம துணிக்காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளிப்பில் இருக்கக்கூடிய ஹோல்ஸையும் இந்த ஹோல்ஸையும் ஜாயின் பண்ணி ஒரு கயிறை யூஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை ஹோல்ஸ் போடுறீங்களோ அத்தனை கிளிப்ஸ் வந்து கட்டணுங்க. நம்ம பெரிய சைஸ் மூடியாக எடுத்தால் இன்னுமே நிறைய ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய கிளிப்ஸையும் நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். எனக்கு சின்னதாக போதும் அப்படின்றதால சின்ன சைஸில் மூடி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், எடுத்திருந்த எல்லா கிளிப்ஸையுமே இந்த ஹோல்ஸில் வந்து அழகாக கட்டி எடுத்துக்கிட்டேங்க. கயிறு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த மூடியோடைய சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் போட்டுட்டு அங்கேயுமே ஒரு கயிறை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட்டி நாட் போட்டு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துகிட்டு எஸ்ஊக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த எஸ்ஊக்கு வந்து எடுத்துகிட்டு இந்த கயிறில் வந்து ஹேங் பண்ணி இதை வந்து ஒரு கொடியிலையோ இல்லை வந்து துணிக்காய வைக்கிற அந்த கம்பியிலையோ நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எஸ்ஊக் இல்லை அப்படின்னா துணிக்காய வைக்கிற கொடியிலேயே இந்த சென்டர் கயிறை யூஸ் பண்ணி ஒரு கயிறை யூஸ் பண்ணி கட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கர்ச்சிஃப், ஷாக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிளேஸ், அதாவது கொஞ்சம் இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு எடுத்துக்கலாங்க. இதை வந்து காய வைக்கிறதுக்கு கொடி ஃபுல்லாக நம்ம போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி போட்டு காய வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து காட்டன் பாக்ஸ் கிடச்சிது அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இதை வந்து ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு அந்த பாக்ஸுக்கு மேலே நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். சைமன் அலெக்சாண்டர், அன்னபூரணி, கனகவல்லி சோலை ஆனந்தன், மங்கை, பாக்கியா தங்கராஜ், சங்கா கிரிஷ், சத்யா கண்ணன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தோசைக்கல்லை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம நார்மலாக தோசை சுட்டுட்டு அந்த கல்லை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். அந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லை வைக்கும்பொழுது அந்த தோசைக்கல்லேருந்து வடிஞ்சு வரக்கூடிய எண்ணெயானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல தோசைக்கல்லை வைக்கிறோமோ அந்த தரைப்பகுதி ஃபுல்லாகவே வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும். ரொம்ப பிசு பிசுன்னு ஆக்கிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிடச்சிது அப்படின்னா அதை இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்குள்ளே அந்த தோசைக்கல்லை போட்டு வச்சுருங்க. நீங்கள் ரொம்ப ஹீட்டாக வந்து எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே போடக்கூடாது. கொஞ்சம் தோசைக்கல் ஆறின பிறகு இந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வடிஞ்சு வரும்போது அந்த பாக்ஸ்குள்ளேயே ஸ்டோர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் தரை வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். கிச்சன் மேடையும் ஸ்பாயில் ஆகாமல் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து கொஞ்ச நாள் கழித்து நம்ம தூக்கி போட்டுட்டு வேறு பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் நெயில் கட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த நெயில் கட்டரை நகம் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இன்னொரு பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கனமான கம்பிகளை வளைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த நெயில் கட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம அந்த கம்பியை உள்ளே விட்டுட்டு அந்த நெயில் கட்டரை பிடிச்சி வளைச்சா போதும் அந்த கம்பி வந்து ஈஸியாக வளைஞ்சி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், நார்மலாக இருக்க ஒரு கம்பியை வளைச்சி நான் வந்து எஸ்ஊக் மாதிரி மாற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பிகளை வளைக்கிறதுக்கு இந்த நெயில் கட்டர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த வலியும் ஏற்படாது. இதனால் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிப்ஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நான் அப்லோட் பண்ணதும் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு பிளாஸ்டிக் மூடியையும் ஒரு பழைய கெப்பாசிட்டரையும் ரீயூஸ் பண்ண போகிறேங்க. இது வந்து ஏசியுடைய அவுட் சைடில் இருக்கும் இல்லைங்களா, அந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் தான். ஸோ இது வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் மூடியில் அந்த கெப்பாசிட்டரை வச்சு அதனுடைய சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி அந்த போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் மூடியை அந்த கெப்பாசிட்டருக்குள்ளே இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுடலாங்க. ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிங்க அப்படின்னா அந்த மூடி வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டைட்டாக இருக்க மாதிரி ஹோல்ஸ் போடணும். அப்படி இல்லைனா கழண்டு வெளியே வந்துடும் அந்த மூடி. ஸோ அதனால் சின்னதாக கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு ஓல்டு கிளாத் எடுத்திருக்கேன். அந்த ஓல்டு கிளாத்தை வந்து அந்த கெப்பாசிட்டருடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம அந்த கெப்பாசிட்டரை கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க. நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அழகாக அந்த கிளாத்தை வந்து ஒட்டி விட்டுடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிஃப்ட் ரேப்பரை அழகாக கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. நான் வந்து ஓல்டு கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஓல்டு கிளாத்தையே அழகாக ஒட்டி விட்டுடுறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் கொஞ்சமாக கிளாத்தை கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்க போகிறேன். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து டாப்லேயும் கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், பார்க்க டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டை நம்மளுடைய பேங்கிள்ஸ், ஏர் பேண்ட் இது எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிள்ஸை இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயாச்சும் வெளியே கிளம்பும்போது டக்குன்னு எடுத்து போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 டசன் பேங்கிள்ஸ் வரும் இதில் ஹேங் பண்ணி வச்சுக்க முடியும். ஹைட் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறதால நீங்கள் 2 டசன் பேங்கிள்ஸ் வரலும் தாராளமாக இதில் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி பேங்கிள்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்கிள்ஸுக்கு பதிலாக நம்ம ஏர் பேண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஏர் பேண்டையும் இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு சாயாது, ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அடுத்தது நான் வந்து ஏர் பேண்ட் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 12 ஏர் பேண்ட் வரும். இதில் நீங்கள் தாராளமாக போட்டு வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஏர் பேண்டு, அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்லாம் போடுவோம் இல்லைங்களா கையில், அந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாத்தையுமே இதில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போடும்பொழுது நம்ம அவசரத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய கிளாத் வந்து நம்ம வீட்டில் நிறையவே இருக்குங்க. ஸோ அந்த கிளாத்தெல்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த பழைய கிளாத்தை எப்படி அழகாக வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பழைய டிஷர்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி கனமான கிளாத் எல்லாத்தையுமே சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், அந்த கிளாத்தை நான் வந்து 2 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு டிஷர்ட் தாங்க. அந்த டிஷர்ட்டை தான் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன். கை காலர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்ம பெருசாக கட் பண்ண போர்ஷனை தனியாக வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன போர்ஷனை இன்னுமே சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை போர்ஷன் உங்களுக்கு கிடைக்குமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பெரிய கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அதை வந்து நான் மடித்த மாதிரி மடிச்சுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பாக ஒரு தையல் வந்து போட்டு எடுத்தால் போதும். நீங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தையல்லாம் போட வேண்டியதில்லை. லேசாக வந்து அந்த நம்ம மடிச்சிருக்க அந்த போர்ஷன் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிற மாதிரி லைட்டாக வந்து ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு அந்த கயிறை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த 2 போர்ஷனையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வீட்டில் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெரிய போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நார்மலாக வீட்டில் கையில் ஏதாச்சும் ஒரு துணி வச்சு பிடி துணியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். சம்டைம்ஸ் அதை சரியாக பிடிக்காமல் விட்டோம் அப்படின்னா கை வந்து சுட்டுடுங்க. இந்த மாதிரி நம்ம மடித்து தச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி பிடிச்சாலுமே கை சுடவே சுடாது. ஈஸியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி கிச்சன் மேடையை சமைச்சு முடிச்சதும் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி துடைச்சி முடிச்சுட்டு இதை ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு
கிச்சன் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் கட் பண்ணி ஒரு பாக்ஸ்குள்ளேயோ ஒரு கவர்க்குள்ளேயோ போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கோங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.